அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நண்பர்களே, சமீப காலமாக ஒரு வீடியோ சோசியல் மீடியாக்களிலே வலம் வந்து கொண்டிருப்பதை நாங்கள் கவனிக்கின்றோம். அந்த வீடியோ மருதமுனை அந்நஹ்லா அரபு கல்லூரியில் அங்கு கற்பிக்கின்ற ஹசரத் உஸ்தாத் அந்த மாணவர்களுடைய அந்த உரிய நேரத்திலே அவர்கள் தூங்காததின் காரணமாக அவர்களுக்கு ஒரு தண்டனை, வெயிலில் வைத்து ஒரு தண்டனை கொடுத்த ஒரு வீடியோவை ஒருவர் பிடித்து வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவிலே அவர் பேசுகின்றார் அமீர் சாப் என்று. அவருக்கு அந்த மதர்சாவிலே என்ன நடக்கின்றது, யாரு கற்றுக் கொடுக்கின்றார்கள் என்ற அடிப்படை அறிவு கூட அவருக்கு கிடையாது. அமீர் சாப்மார் ஜமாத்தில், தப்லீக் ஜமாத்தில் தான் அமீர் சாப்மார் போறது. எங்கே கற்றுக் கொடுப்பது ஹசரத்மார், உஸ்தாத் அல்லது முஅல்லிம் என்று அவருக்கு சொல்லியிருக்க வேண்டும். அவருக்கு அந்த அடிப்படை அறிவு கூட அந்த மதரசாக்களில் யார் கற்பிப்பது, எப்படி என்ன நடக்கின்றது என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அந்த நபர் அந்த வீடியோவை எடுத்து வெளியிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, அவர் பேசிக்கொண்டே வீடியோ எடுத்துக்கொண்டே பேசிக்கொண்டிருக்கின்றார். வீடியோ எடுத்துக்கொண்டே அவர் பேசுகின்றார். எனவே இந்த வீடியோவிலிருந்து எங்களுக்கு என்ன விளங்குகிறது என்றால், இவருக்கு இந்த மதரசாவிலேயோ அல்லது அங்கு கற்பிக்கின்ற உஸ்தாத் முஅல்லிம் மீதோ இதுக்கு முன்னாலே ஒரு காழ்ப்புணர்ச்சி ஒன்று இருந்திருக்கின்றது, ஏதோ ஒரு வெறுப்பொன்று இருந்திருக்கின்றது. அல்லது மதரசாக்களிலேயோ அல்லது உலமாக்களிலேயோ இவருக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி ஒன்று இருந்திருக்கின்றது, ஒரு வெறுப்பொண்டு இருந்திருக்கிறது என்பதை இந்த வீடியோவிலிருந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏன், உண்மையிலேயே இவர் ஒரு நலன் விரும்பியாக இருந்தால் அந்த உஸ்தாத் அந்த தண்டனையை கொடுத்தது அது தவறாக இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே இவர் நலன் விரும்பியாக இருந்தால் அந்த வீடியோவை எடுத்ததே தவறு, அந்த மதரசா வளாகத்துக்குள் சென்றதே மிக மிக தவறு. ஏன், அங்கு கற்பிக்கின்ற ஆசிரியர்மார்கள், அதிபர்கள், அவர்களுடைய பெற்றார்கள் தான் அங்கு செல்ல முடியும். அதுவும் அனுமதியுள் தான் அங்கு செல்ல முடியும். இவர் ஒரு வீடியோ எடுப்பதற்காக வேண்டி அங்கு சென்று அந்த வீடியோவை எடுத்து ஏதோ அங்கு ஒன்றுமே நடப்பதில்லை, அதாவது கற்பித்தல் ஒன்றுமே நடப்பதில்லை, அங்கு தண்டனை மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது என்ற ரீதியிலே அவர் அந்த வீடியோவை எடுத்து வெளியிட்டிருக்கின்றார். இவர் வீடியோவை எடுத்ததும் ஒரு அளவு பிரச்சனை இல்லை என்று சொன்னாலும் கூட அந்த வீடியோவை உரியவர்களிடத்திலே இவர் ஒப்படைத்திருக்க வேண்டும். அங்கு அதிபர் இருப்பார்கள், அந்த மதரசாவுக்கென்று தலைவர், நிர்வாகம் இருக்கும், அல்லது அவர்களும் அதை மூடி மறைப்பார்கள் என்று சொன்னால் நீ போலீஸுக்கு போய்த்திருக்க வேண்டும், அல்லது சிறுவர் துஷ்பிரயோக அமைப்பு இருக்கிறது அதற்கு போய்த்திருக்க வேண்டும், மனித உரிமை அமைப்புகள் இருக்கின்றன அவைகளுக்கு போய்த்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால், நீ பெரிய ஒரு சமூக பற்றாளனாக இருந்தால், உனக்கு அந்த பிள்ளைகளை பற்றி சமூகத்தை பற்றி கவலையாக இருந்தால் நீ அதற்கென்று உரிய முறையிலே அதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அவ்வாறில்லாமல் அதனை எடுத்து சோசியல் மீடியாக்களிலே போட்டு மதரசாக்களும் ஆலிம்களும் உஸ்தாத்மார்களும் பிள்ளைகளுக்கு அடிப்பது போன்றும் அவர்களுக்கு தண்டனை மட்டும்தான் கொடுப்பதை போன்றும் அங்கு கற்பித்தல் முறைகள் என்ன நடக்கின்றது என்று ஒன்றுமே அறியாமல், எந்த அடிப்படை அறிவும் இல்லாமல் அந்த வீடியோவை எடுத்து நீ வெளியிட்டிருக்கின்றாய். அங்கு என்ன நடக்கின்றது, அங்கு எப்படியெல்லாம் பாடங்கள் நடக்கின்றது என்பது உனக்கு தெரியுமா? அங்கு ஏன் அவர்கள் தூங்காததன் காரணமாக தண்டனை கொடுக்கப்பட்டார்கள் என்ற விஷயம் உனக்கு தெரியுமா? அவர்கள் 3:30 4 எழும்பி அந்த குர்ஆனை மனனமிட வேண்டும். அந்த நேரத்துக்கு எழும்பி அவர்கள் உது செய்து அவர்கள் அதுக்கு பின்னாலே துஆ கேட்கின்றார்கள். மதரசாவுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், கற்பிக்கக்கூடியவர்கள், முழு முஸ்லீம்களுக்கும் உனக்கும் சேர்த்துத்தான் அவர்கள் துஆ கேட்கின்றார்கள். இதெல்லாம் பயிற்சி அளிப்பது அந்த ஹசரத்மார் தான். அந்த நேரத்தில் துஆ கேட்டால் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த நேரத்திலே மனனமிட்டால், குர்ஆனை ஹதீஸ்களை மனனம் செய்தால் அந்த நேரத்திலே அதிகமாக மனனம் ஆகின்றது, அவசரமாக மனனம் ஏற்பட்டு விடுகின்றது என்பதனால் தஹஜ்ஜத்துக்கு எழும்ப வேண்டும். அதனால் பகலிலே கொஞ்ச நேரம் தூங்குவதற்காக வேண்டி டைம் கொடுப்பார்கள். அந்த நேரத்திலே அந்த மாணவர்கள் தூங்காமல் விளையாடி சிரித்து கொண்டு அடித்து கொண்டு
அவர்கள் விளையாடி கொண்டிருந்ததன் காரணமாக ஒரு தண்டனை கொடுத்திருக்கின்றார். அந்த தண்டனையுடைய அந்த தண்டனையுடைய விதம் ஏதோ ஒரு தவறாக இருக்கலாம். அதற்காகவே நீ இதனை படம் பிடித்து இதனை வீடியோ எடுத்து நீ சோசியல் மீடியாக்களிலே போடுவது இது தவறில்லையா? இதனை மக்கள் விளங்கி கொள்ள வேண்டும். நீ போட்டது மட்டுமல்ல, இன்று எத்தனையோ சகோதரர்கள் விளங்காமல் மதரசாக்களிலே அடிப்பது மட்டும்தான், அவர்களுக்கு அங்க தண்டனை கொடுப்பது மட்டும்தான் அங்கு வேலை என்பதை போன்று இன்று கமெண்டுகளிலே இன்று ஏசிக்கொண்டு பேசிக்கொண்டு இந்த உலமாக்களை என்னென்ன வார்த்தைகளை கொண்டு திட்ட முடியுமோ, என்னென்ன கெட்ட வார்த்தைகள் இருக்கின்றதோ அந்த கெட்ட வார்த்தைகள் அனைத்தையும் சொல்லி இன்று திட்டிக் கொண்டிருப்பதற்குரிய காரணம் யாரு? நீதான். உனக்குத்தான் அந்த பாவங்கள் எல்லாம் வந்து சேரும். நீ மௌத்தாக கூடியவன் அல்லையா? நீ மௌத்தாகனத்துக்கு பின்னாலே உன்னுடைய ஜனாசாவை தொழுவிப்பது யார்? ஒரு மௌலவி தான் தொழுவிக்க வேண்டும், ஒரு முஅல்லிம் தான் தொழுவிக்க வேண்டும். அந்த நேரத்திலே உன்னுடைய ஜனாசாவை தொழிக்கக்கூடிய முஅல்லிமுக்கு கட்டாயம் நினைப்பு வரும், இவனெல்லாம் வீடியோ எடுத்து போட்டவன் தானே, உலமாக்களை இவன் அசிங்கப்படுத்தியவன் தானே, உலமாக்களை இவன் கேவலப்படுத்தியவன் தானே என்று அந்த மௌலவி தொழிக்கக்கூடிய உன்னுடைய ஜனாசாவை தொழிக்கக்கூடிய மௌலவிக்கு நிச்சயமாக உன்னை பற்றி அந்த ஜனாசாவுடைய நேரத்திலே அவர் உறுப்புடன் தான் உன்னை தொழிப்பார் என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது. இன்னை வீடியோ எடுத்து போட்ட நீ இதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். மதரசாக்களிலே மாணவர்களை ஒன்றுமே தெரியாமல் கொண்டு வந்து விடுகின்றார்கள். ஒன்றுமே தெரியாது, அல் குர்ஆனை கூட ஒழுங்கான முறையிலே பார்த்து ஓத தெரியாமல் தான் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மதரசாக்களிலே கொண்டு போய் சேர்க்கின்றீர்கள். அங்கு அந்த உஸ்தாத்மார்கள் அந்த முஅல்லிம்கள் அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதற்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் கொமெண்ட் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் விளங்கியிருக்கின்றீர்களா? எவ்வளவு கெட்ட வார்த்தைகள் இருக்கின்றதோ அந்த கெட்ட வார்த்தைகள் எல்லாம் சொல்லி உங்களுடைய தலைவர்கள் ஆலிம்கள் முஅல்லிம்கள் மௌலைமார்களை எவ்வளவோ திட்டுகின்றீர்களோ அந்த அளவுக்கு திட்டுவிட்டீர்கள், அந்த அளவுக்கு ஏசி விட்டீர்கள். அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள். அல்ஹம்து சூரா ஒழுங்கான முறையிலே ஓதத் தெரியாதவர்கள், தஜ்வீதுடன் உச்சரிப்புடன் மஹ்ரஜுடன் ஒரு அல்ஹம்து சூராவை ஓதத் தெரியாதவர்கள் எல்லாம் எவ்வளவு திட்டுகின்றார்கள். இதுக்கெல்லாம் காரணம் நீதான். ஏன்? அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அங்கு என்ன நடக்கின்றது, என்ன செய்கின்றார்கள், ஒன்றுமே தெரியாமல் தான் அந்த பிள்ளைகளை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கின்றீர்கள். காசு கொடுக்கின்றீர்கள் மாசம் மாசம். காசு என்ன? காசு ஓத வைத்து விடுமா? எவ்வளோ லட்ச கோடிக்கணக்கிலே காசை வைத்து கொண்டு அல்ஹம்து சூரா ஓத தெரியாமல் இருக்கின்றார்கள். அந்த உஸ்தாத்மார்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளுக்கு தஜ்வீதை படித்து கொடுத்து உச்சரிப்புகளை படித்து கொடுத்து குர்ஆனை அழகான கிராத் முறையிலே ஓத வைக்கின்றார்கள். இதெல்லாம் கண்ணுக்கு தெரிவதில்லை. ஏதோ அங்கு அடிப்பது மட்டும் உதைப்பது மட்டும்தான் அங்கு வேலை என்பதை போன்று இன்று மக்கள் இன்று விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மாணவனை உருவாக்கி எடுப்பதற்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது ஓதி கொடுத்தவர்களுக்கும் அங்கு ஓதியவர்களுக்கும் தான் அதனுடைய கஷ்டம் தெரியும். சரி, நீ படம் பிடித்து நீ போட்டவன், வீடியோ எடுத்து போட்ட உனக்கு அல்ஹம்து சூரா ஓத தெரியுமா? அல்ஹம்து சூராவை நீ ஒரு மாசம் கற்றாலும் உனக்கு தஜ்வீது உச்சரிப்புடன் நீ பழகிக்கொள்ள மாட்டாய். ஆனால் அந்த ஹஸ்ரத்துமார்கள் 24 மணித்தியாலம் அந்த மாணவர்களுக்கு பின்னால் நின்று உன்னுடைய வீட்டில் உன்னுடைய சொந்த பிள்ளைகளை 3-4 பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதற்கு அவர்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. அது உனக்கு மூளை இல்லையா? உனக்கு விளங்குவதில்லையா? ஆனால் அங்கு 20-30 மாணவர்களை ஒரு ஹஸ்ரத் கட்டுப்படுத்துவது என்று சொன்னால் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். அப்படி கஷ்டத்துக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் அவர் தண்டனை கொடுத்து விட்டார். அது தவறுதான், தவறாக இருக்கலாம். ஆனால் மதரசாக்களை பொறுத்தவரை அதெல்லாம் சின்ன ஒரு விஷயம். ஏன்? அவர்கள் அந்த பிள்ளைகளை தங்களுடைய பிள்ளைகளை போன்றுதான் பார்க்கின்றார்கள். உன்னுடைய பிள்ளை தவறு செய்தால் நீ அடிப்பதில்லையா, ஏசுவதில்லையா, அவர்களுக்கான தண்டனை கொடுப்பதில்லையா? இவ்வாறு கொடுத்து வளர்த்தால் தான் அந்த பிள்ளைகள் நல்ல முறையிலே வளரும். இந்த அமெரிக்காவில் ஐரோப்பிய நாடுகளிலே குடியிருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இலங்கை இந்தியா போன்ற ஸ்கூல்களிலே அங்கு படிக்கக்கூடிய கல்லூரிகளிலே கொண்டு போய் சேர்க்கின்றார்கள். காரணம் என்ன? இங்குதான் நல்ல முறையிலே அடித்து அவர்களுக்குரிய தண்டனையை கொடுத்து அவர்கள் படிப்பிக்கின்றார்கள். அங்கு மேற்கத்திய நாடுகளிலே அடியும் கிடையாது, ஏச்சும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதனால் அவர்கள் நல்ல முறையில் அவர்களுக்கு பழக்க வழக்கங்கள் அவர்களுக்கு தெரியாது. என்ன காரணத்தினால்? அங்குள்ள மாணவர்கள் அங்குள்ள பெற்றார்கள் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளுக்கு கல்லூரிகளிலே கொண்டு போய் சேர்க்கின்ற விஷயம் உனக்கு தெரியுமா? எனவே
ஹசரத்துமார்களை முஅல்லிம்களை திட்டக்கூடியவர்கள், ஏசக்கூடியவர்கள் ஒன்று மட்டும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மரணித்தால் உங்களை தொழுவிப்பது அந்த ஹசரத்துமார் தான், அந்த முஅல்லிம்கள் தான் என்பதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவர் இருவர் செய்கின்ற தவறுக்காக வேண்டி அனைவரையும் திட்டி, அனைவரையும் ஏசி, அனைவருடைய கண்ணியத்தையும் நீங்கள் பாழ்படுத்த வேண்டாம். ஆகவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, நீங்கள் கொமெண்ட் செய்யக்கூடியவர்கள், அவருடைய அந்த வீடியோவுக்கு கொமெண்ட் செய்யக்கூடியவர்கள் யோசித்து பாருங்கள். உண்மையிலேயே ஒரு மாணவனை உருவாக்குவது என்று சொன்னால் ரொம்ப கஷ்டம், மிக கஷ்டம். 2-3 ஆட்டை எடுத்து வளர்த்து அதனை நல்ல முறையில் உருவாக்கி விடலாம். ஆனால் இந்த பொடியன்கள் இருக்கிறார்களே 10-12 வயசுல இரவு கூத்து பண்ணுவார்கள் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அதெல்லாம் பொறுத்து கொண்டுதான் ஆலிம்களாக, உலமாக்களாக மாற்றுகின்றார்கள். அவர்களை குர்ஆனை நல்ல முறையிலே கிராத்தாக, அழகான முறையிலே அல்லாஹுடைய கலாமை ஓதுவதற்கு கற்பிக்கின்றார்கள். இன்று இலங்கையிலே அதிகமாக ஹாஃபில்கள் உருவாகி இருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் யார்? அந்த உலமாக்கள் தானே. இன்று வெளிநாடுகளுக்கு பயிற்சிக்காக வேண்டி சென்றாலும், அவர்கள் போட்டிக்காக வேண்டி சென்றாலும் இலங்கையுள்ள ஹாஃபில்கள், உலமாக்கள் முதல் 2 இடத்துக்கு வருகின்றார்கள். காரணம் என்ன? அங்கு கற்பிக்கின்ற உஸ்தாத்மார்கள் நல்ல முறையில் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கின்றார்கள், அழகான முறையில் அவர்களுக்கு கற்பிக்கின்றார்கள். இதன் காரணமாகத்தான் சவுதி அரேபியா, குவைத், துபாய் போன்ற நாடுகளுக்கு குர்ஆன் ஹதீஸ் போட்டிக்கு சென்றாலும் அவர்கள் முன்னிலையிலே நிற்கின்றார்கள். எனவே இதெல்லாம் நீங்கள் கவனிக்காமல் அந்த உலமாக்களை கேவலப்படுத்துவது நியாயமா? அவர்கள் தானே உங்களுடைய தலைவர்கள். ஏதோ ஒருவர் இருவர் செய்த தவறுக்காக வேண்டிய அனைவரையும் நீங்கள் ஏசாமல் கொஞ்சம் யோசித்து, இவர் வீடியோ எடுத்தது சரியா, இவர் வீடியோ எடுத்து அதனை உரிய இடத்திலே ஒப்படைத்திருக்க வேண்டும். வீடியோ எடுத்ததே தவறு, அந்த கலாபீடத்துக்கு உள்ளே சென்றதே தவறு. ஏதோ ஒரு வகையிலே வீடியோ எடுத்தாலும் கூட அதனை உரிய இடத்தில் அவர் ஒப்படைத்திருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் இந்த சோசியல் மீடியாக்களிலே இவர் போட்டது நியாயமா என்பதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும். இந்த கொமெண்ட் செய்யக்கூடியவர்கள், அவருக்கு சார்பாக இந்த உலமாக்களுக்கு ஏசக்கூடியவர்களும் யோசித்து பாருங்கள். நீங்கள் மரணித்தால் அங்கு தொழுவிப்பது யார்? உங்களுக்காக வேண்டிய அனைத்து விடயங்களையும் பார்ப்பது யார் என்பதை நீங்கள் யோசித்து சிந்தித்து நீங்கள் செயல்பட்டு இவ்வாறாக ஏசி பேசி உலமாக்களை கேவலப்படுத்த வேண்டாம் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.